அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வெற்றிகரமாக 6th தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், +2 தமிழ் புக்கு வரை நம்ம வந்துட்டுங்க. அதுலேயும் நம்ம இயல் 5 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் போட்டதால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ யாரா புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கூட டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பாருங்கள். ஏன்னா கொஸ்டின் பற்றி நம்ம கொஞ்சம் டைம் தருவோம். உங்களுக்கு டிஸ்பிளேல கொஸ்டின் உங்களுக்கு வரும். தென்னிந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது எது? ஸோ தென்னிந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது எது? இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, சென்னை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தென்னிந்தியாவின் நுழைவாயில் அழைக்கப்படுவது எதுங்க, சென்னை தான் தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. அடுத்து, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி பாருங்கள். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே வந்து பார்த்தா அந்த வீடுகள் இருந்த பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது பாருங்கள். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே வீடுகள் இருந்த பகுதி வந்து எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையர் நகரம். ஏஆர்லாம் போட்டிங்கன்னா அவங்களாம் கரெக்டு தாங்க. ஸோ வெள்ளையர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டதுங்க, அடுத்து பண்ணுங்க ஒயிட்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை சுற்றி அவங்களுக்கு பணிபுரியவர்களுக்காகவும் அவங்க வணிகர்களுக்காகவும் சுற்றி அமைஞ்சிருந்தாங்க இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கருப்பர் நகரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்த பகுதி வெள்ளையர் நகரனும் அதை சுற்றி இருந்த பகுதி கருப்பர் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எப்படி அமைச்சாங்க, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து அழைச்சாங்க. ஓகேங்களா? அப்போது உள்ளே இருந்த பகுதி வந்து வெள்ளையர் நகரம்னு அழைக்கப்படுது. அடுத்து, இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? இந்தியாவோட முதல் பொது நூலகம் என அழைக்கப்படுவது எது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கன்னிமாரா நூலகம் தான் இந்தியாவோட முதல் பொது நூலகமாக வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது? ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது? ஸோ ஆசியாவோட இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவோட இரண்டாவது மிகப்பெரிய நூலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்தெந்த நூலகங்கள் எந்தெந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருத்தப்படும். சென்னை இலக்கிய சங்கம் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா ஒரு பழமையான நூலகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான நூலகங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, 1812 கோட்டை கல்லூரிக்குள்ளே தான் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. 1812 தாங்க சென்னை இலக்கிய சங்கம். அப்போ 2 கன்னிமாரா நூலகம். ஸோ கன்னிமாரா நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் பொது நூலகம்னு பார்த்தோம். 1860 தான் கன்னிமாரா நூலகம் வந்து ஏற்படுத்தப்படுது. அப்போ 1 கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஓகேங்களா? 1869 உருவாக்கப்பட்டதான் இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். காலின் மெக்கன்சியனோட தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 1869 3 அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதுதான் ஆசியாவோட இரண்டாவது மிகப்பெரிய நூலகம். அப்போ 2010. அப்போ 2134 எங்கே இருக்குது பாருங்கள், பி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ சென்னை இலக்கிய சங்கம் 1812, கன்னிமாரா நூலகம் 1860, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869, அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், மலரடி என்பது. ஸோ மலரடி என்பதோட இலக்கண குறிப்பு யாது? அடுத்த கொஸ்டின். ஸோ மலரடி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு எதுங்க, ஓமை தொகை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரோட அடியை வந்து மலருக்கு ஒப்பா வந்து சொல்கிறதுனால என்னதுங்க, ஓமை தொகை. எங்கள் ஓம உருபு மறைஞ்சு வருது, போன்ற அப்படின்ற ஓம உருபு மறைஞ்சு வரதுனால இது என்னதுங்க, ஓமை தொகை தான் வந்து இதில் பயின்று வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? பாருங்க, தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகளார் இயற்றிய திருவருட்பால எத்தனையாவது திருமுறையில் வந்து வைக்கப்பட்டுள்ளது? ஸோ எத்தனையாவது திருமுறைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமுறை. அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ தெய்வமணி மாலை திருவருட்பாவில் 5ஆவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ ஏ தான் வந்து இதுக்கான சரியான சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், 5ஆம் திருமுறை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், ராமலிங்க அடிகளார் சார்ந்த கூற்றுகள். ஓகேங்களா? ஸோ 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். கூற்று 1, சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். ஆமாங்க, சிதம்பரத்தை அடுத்து இருக்கக்கூடிய மருதூரில் தான் வந்து பிறந்திருப்பார் ராமலிங்க சுவாமிகள். கரெக்டு தாங்க. இவரின் திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஆமாங்க. ஸோ
நம்ம ராமலிங்க சுவாமிகளோட திருவருட்பா 6 திருமுறைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பகுக்கப்பட்டிருக்கு. கரெக்டு தாங்க. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாமே யாருடைய நூல்கள், நம்ம வல்லாருடைய உரைநடை நூல்கள். ஆமாங்க, கரெக்டு தாங்க. சிதம்பரை அடுத்த மருதூரில் பிறந்தார். இவரின் திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாமே இவரோட உரைநடை நூல்கள். கரெக்டு தாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இங்கே இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? அதாவது சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினுங்க. கலிவிழா, கலிவிழானா எழுச்சி தரும் விழா. கலிவிழானா எழுச்சி தரும் விழா. கரெக்டு தாங்க. கலிவிழானா எழுச்சி தரும் விழா. பலி விழா, பலி விழா அப்படின்னா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. பாருங்க, திசைதோறும் பூசையிடக்கூடிய அந்த உத்திர விழா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பலி விழா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கரெக்டு தான். ஒளி விழா, ஒளி விழானா ஆரவார விழா. ஒளி விழா என்னதுங்க, ஆரவாரமாக கொண்டாடப்படக்கூடிய விழா தான் ஒளி விழா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இதுவும் கரெக்டு தாங்க. மடநல்லார், மடநல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள்னு வந்திருக்கணும். இங்கே வயது முதிர்ந்த பெண்கள் இருக்கிறதுனால இது தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர். மடநல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். நான் வரணுங்க, இளமை பொருந்திய பெண்கள்னு வரணும். அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 10வது கொஸ்டின், அதாவது இந்த மயிலை பதிகத்தில் காணப்படக்கூடிய அந்த விழாக்களை தான் நம்ம பொருத்த போகிறோம். ஒன்று பாருங்கள், ஐப்பசி, ஐப்பசியில் நடைபெறக்கூடிய விழா ஓண விழா. ஐப்பசியில் நடைபெறக்கூடிய ஓண விழா அப்போ 3. மார்கழி, ஸோ மார்கழியில் நடைபெறக்கூடிய விழா திருவாவதிரை விழா. என்னதுங்க, திருவாவதிரை விழா அப்போ 4. மாசி, மாசியில் நடைபெறக்கூடிய விழா வந்து பார்த்தீங்கன்னா கடலாட்டு விழா அப்போ வந்து 1. கார்த்திகை தீபம்னு சொல்லுவோம். அப்போ கார்த்திகை வந்து தீப விழா, விளக்கு திருவிழா, இது வந்து 2. அப்போ 3142 எங்கே இருக்குது பாருங்கள், சாரி 3412 எங்கே இருக்குது பாருங்கள், சீல் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஐப்பசினா ஓண விழா, மார்கழினா திருவாதிரை விழா, மாசினா வந்து பார்த்தீங்கன்னா கடலாட்டு விழா, கார்த்திகைனா விளக்கு திருவிழா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பொருந்தா இணை எது? தேவாரத்தின் 3ஆம் திருமுறையில் திருமயிலாப்பூர் பதிகம் இடம்பெற்றுள்ளது. தவறுங்க, ஏவேங்க தவறாக இருக்குப்பா. ஆமாம், ஏன்னா 3ஆம் பதிகம் இல்லைங்க, 2ஆம் திருமுறையில் தான். எதுங்க, இந்த திருமயிலாப்பூர் பதிகம் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தோட 2ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ 2ஆம்னு இங்கே வந்திருக்கணும். ஓகேங்களா? 3ஆம் அப்படின்றது தவறு, 2ஆம் திருமுறைன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தார் பாடியது. ஆமாங்க, ஸோ முதல் 3 திருமுறைகளில் திருஞான சம்பந்தார் தான் பாடியிருப்பார். கரெக்டு தான். தேவாரம் நம்பியாரால் தொகுக்கப்பட்டது. ஆமாங்க, தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார், நம்பி தான். கரெக்டு தான். மாமயிலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். மாமயிலை அப்படின்னா என்னதுங்க, உரிச்சொற்றொடர் தான். இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது, ஏ மட்டும் தான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஏ தான் இதுக்கான ஆன்சர். தேவாரம் 2ஆம் திருமுறையில் தான் திருமயிலாப்பூர் பதிகம் வந்து வருதுங்க. ஓகேங்களா? அடுத்து பொருந்தா இணை எது? இங்கே பாருங்கள், சொற்பொருள். சொற்பொருள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிருக்கோம். வேட்டம், வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். ஆமாங்க, சொற்பொருள் வேட்டம்னா மீன் பிடித்தல். கரெக்டு தான். செரு அப்படின்னா வயல், செருனா வயல், இதுவும் கரெக்டு தாங்க. என்றூழ், என்றூழ் அப்படின்னா சூரியனின் வெப்பம். என்றூழ்னா சூரியனின் வெப்பத்தை குறிக்கக்கூடியது தான். கரெக்டு தான். விடர, விடர அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விடர அப்படின்னா மலை வெடிப்பு. விடர அப்படின்னா என்ன வரணுங்க, மலை வெடிப்பு அப்படின்றது தான் விடர அப்படின்றதுக்கான மீனிங். அப்போ உப்பங்கழி அப்படின்றது வந்து தவறு. கழி அப்படின்னா தான் அதுக்கான மீனிங் உப்பங்கழி வரணும். அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. விடரனா என்ன வந்திருக்கணும், மலை வெடிப்பு வந்திருக்க வேண்டும். அடுத்து பொருந்தா இணை எது? மறுபடியும் சொற்பொருள் தான். உமனர், உமனர் அப்படின்னா யாருங்க, உப்பு வணிகர். உமனர் அப்படின்னா உப்பு வணிகர். ஆமாங்க, உமனர்னா உப்பு வணிகர். கரெக்டு தான். நெமலி, நமலி அப்படின்னா நாய். நமலி அப்படின்னா நாய். ஆமாங்க, கரெக்டு தான். நமலினா நாய் தான். மதர்கையல், மதர்கையல் அப்படின்னா யாருன்னா மதம் பொருந்திய யானை. தவறுங்க, மதம் பிடித்த யானை அப்படின்றது தவறு. ஏன்னா மதர்கையில் என்ன வரணும், அழகிய மீன். மதர்கையில் என்ன வரணுங்க, அழகிய மீன் அப்படின்னு வந்திருக்கணும். மதம் பிடித்த யானை அப்படின்றது தவறு. ஓகேங்களா? புனவன், புனவன் அப்படின்னா காணவன். புனவன் அப்படின்னா என்னன்னு வரணும், காணவன். இது கரெக்டு தான். அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது. மதர்கையல் அப்படின்னா அழகிய மீன் அப்படின்னு வந்திருக்கணும்.
அடுத்து கூற்றை கவனி. பாருங்கள் சொற்பொருள், இது நிறைய சொற்பொருள் இருக்கிறதுனால நம்ம அதே 3 கொஸ்டினை கேட்டிருக்கோம். கூற்றை கவனியில் பாருங்கள். அல்லல் அப்படின்னா சேரு, ஆமாங்க, அல்லல் அப்படின்னா சேரு, கரெக்டு தான். பகடு, பகடு அப்படின்னா எருது, பகடு அப்படின்னா எருது, கரெக்டு தாங்க. வெறிய, வெறிய அப்படின்னா அஞ்சிய, வெறிய அப்படின்னா என்னதுங்க, அஞ்சிய, இதுவும் கரெக்டு தாங்க. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து கூற்றை கவனி. பாருங்கள், இலக்கண குறிப்பு சார்ந்த கூட்டுகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பெருங்கடல், பெருங்கடல் அப்படின்னா பண்புத்தொகை, மை விகுதி பெற்று, பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல் பெரிய கடல், அதனோட பண்பு விகுதி பெற்று வரதுனால பண்புத்தொகை. உழா அது, உழா அது அப்படின்றதுனதுங்க செய்யுளுசை அளபடை, ஆமாங்க, உழா அது அப்படின்றது செய்யுளுசை அளபடை தான், கரெக்டு தான். வெறிய, வெறிய அப்படின்றதுனதுங்க சொல்லிசை அளபடை, ஸோ ஈன்ற வேர்டு வந்தாலும் நம்மளுக்கு தெரியும் சொல்லிசை அளபடை தான், அப்போ கரெக்டு தான். அப்போ இங்கேயும் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க, டி, அனைத்தும் சரி. பெருங்கடல்னா பண்புத்தொகை, உழா அதுனா செய்யுளிசை அளபடை, வெறியனா சொல்லிசை அளபடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. அகநானூறு சார்ந்த அந்த கூற்றுகள். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகளை வரிசையாக தொகுக்கப்பட்ட நூல். பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஆமாங்க, அதனோட பாடல் வைப்பு முறையில் எனது 5 திணைகளை கொண்டு பாடியிருப்பாங்க இல்லையா, அதில் அந்த பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, வரிசையாக வச்சு தொகுக்கப்பட்ட நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரானா இந்த அகநானூறு, கரெக்டு தாங்க. இதில் அகநானூறு பொறுத்தவரையிலும் இது 8 தொகை நூல்களில் ஒன்று. இது 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. களிற்றியானை நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை, ஓகேங்களா. அப்போ களிற்றியானை நிறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 120 பாடல்கள் கொண்டது, ஆமாங்க, கரெக்டு தான். நித்திலை கோவை அப்படின்றது 180 பாடல்கள், தவறுங்க. ஏன்பா, ஏன்னா நித்திலை கோவை அப்படின்றது 100 பாடல்களை கொண்டது. மணிமிடை பவளம் அப்படின்றது தான் 180 பாடல்களை கொண்டது, ஓகேங்களா. மணிமடை பவளம் எவ்வளோ பாடல்கள், 180 பாடல்கள். அப்போ களிற்றியானை நிறை 120 பாடல்கள், மணிமடை பவளம் 180 பாடல்கள், நித்திலக்கோவை 100 பாடல்கள். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்கிறதுனால 1, 2 சரி, ஏதாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து தோப்பில் முகமது மீரானின் எந்நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. பாருங்கள், தோப்பில் முகமது மீரான் அவரோட எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னா சாய்வு நாற்காலி, சாய்வு நாற்காலி அப்படின்ற நூலுக்காக தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்கும் சாகித்ய அகாதமி விருது 1997 கிடைச்சிருக்கும். இது வந்து ஒரு புதினம், இந்த புதினத்துக்காக தான் அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்ணுவாருங்க, தேங்காய்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான். இவருக்கு தான் 1997 சாய்வு நாற்காலி என்ற அந்த நூலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பொறுத்துக. ஸோ இங்கே பாருங்கள், சென்னையை பொறுத்தவரையிலும் அந்த அப்போ இருந்த பகுதியில் இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்றத அங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம பொருத்த போகிறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவல்லிக்கேணி யாரு, திருவல்லிக்கேணி யாரு தான் இப்போ என்னவா மாறி இருக்குது, கோவமாக மாறி இருக்குது, ஓகேங்களா. அப்போ 4. பக்கிங்காம் கால்வாய், பக்கிங்காம் கால்வாய் தான் இப்போ மாவலிபுர செலவு, என்னதுங்க மாவலிபுர செலவுன்னு சொல்லப்படுது 1. பல்லாவரம், ஸோ பல்லாவரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம், பல்லாவரம் தான் சரி, பல்லாவரத்தில் தான் என்ன கிடச்சிருன்னா கல்கோடாரி, ஓகேங்களா. கல்கோடாரிகள் வந்து பல்லாவரத்தில் வந்து கிடச்சிருக்கும், அப்போ 2. எழும்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருங்காட்சியகமாக மாறி இருக்குது 3. அப்போ 4, 1, 2, 3 எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. திருவல்லிக்கேணி 6 வந்து கூவம், பக்கிங்கால்வாய் வந்து மாவலிபுர செலவு, பல்லாவரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கோடாரி, எழும்பூர் வந்து அருங்காட்சியகம். அடுத்து வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப, இதில் வரும் படிம வகை எது, வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப, இதில் வரும் படிம வகை எது. ஓகேங்க, அதாவது நம்ம ஒரு பொருளை விளக்க நம்ம என்ன பண்ணுறது, ஒரு கருத்தையை காட்சிப்படுத்த காட்டுகிற அந்த உத்தி தான் நம்ம என்ன சொல்லுவோம் படிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த படிமம் பொறுத்தவரை வந்து பார்த்தா வினைப்படிமம், பயன்படிமம், மெய்ப்படிமம், உருப்படிமம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 வகையில் அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்குங்க. இதில் இந்த வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்றது வந்து அகநானூறு பாடல். இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படிமம் வந்திருக்கு அப்படின்னா உருப்படிமம், ஓகேங்களா. எந்த படிமம் வந்திருக்குங்க, உருப்படிமம், ஓகேங்களா. அதாவது நிறப்படிமம், உருப்படிமம் தான் வந்து இதில் வந்து அடிப்படையாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. அப்போ இதில் பயின்று வரக்கூடிய படிமம் வந்து உருப்படிமம், டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் யார். வஉசி, சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க, சோமசுந்தர பாரதியார். யாருங்க, சோமசுந்தர பாரதியார், ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பார், தானா முன் வந்து வாதாடி கொடுத்துருப்பார், ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் சி,
ஓகேங்களா? ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம இயல் 5 நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இயல் 6 அடுத்து படிச்சுட்டு தயாராக இருங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், 12th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ சைட் பை சைட் ஃபஸ்ட் இயர்லேருந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா பாடத்தையும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணினா வாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். யாருன்னா புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.